வணக்க நண்பர்களே. பொதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொதுத்தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோவெல்லாம் சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 17ஆவதாக தமிழ் மகளிரின் சிறப்பு என்ற ஒரு டாபிக் இடம்பெற்றிருக்கும். இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகோ இந்த டாப்பிக்கிலிருந்து எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ஆர்டரில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம் மற்றும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் போகிற இந்த சிலபஸ் வைஸ் வீடியோ அனைத்துமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை வேறு சில காரணங்களால் உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்காது. நீங்களாம் மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். தமிழ் மகளிரின் சிறப்பு இந்த டாப்பிக்கின் கீழ் புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் சேர்த்து மொத்தம் ஒரு 7 பாடம் இடம்பெறுது. ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்க்கலாம். முதல் பாடம் பாருங்கள். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கல்வியில் சிறந்த பெண்கள். கல்வியில் சிறந்த பெண்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் நலிந்து காணப்பட்டது. இந்த பாயிண்ட்டை நல்லா கவனமாக பாருங்கள். சாதாரண பாயிண்ட்டுன்னு கடந்து போகாதீங்க. சங்க காலத்தில் பெண் கல்வியின் நிலை எப்படி இருந்தது கொஸ்டின் கேட்கலாம். சங்க காலத்தில் பெண் கல்வியின் நிலை உயர்ந்த நிலையில் இருந்துள்ளது. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் நலிந்து காணப்பட்டுள்ளது. எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி ஒன்றா கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கவனமாக படிங்க. சங்ககால பெண்பார் புலவர் பாருங்கள். சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள் ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசிலையார் இவங்க எல்லாமே சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்த மகள் யாருன்னா மணிமேகலை. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்திருந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவள் மணிமேகலை. இந்த மணிமேகலை என்பவர் மாதவியினுடைய மகள் தான் மணிமேகலை. மணிமேகலை இருந்த காலத்தில் சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்திருந்தது. அதே போல் பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். பக்தி இயக்க காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர் ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். சமண சமயமும் பௌத்த சமயம் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர் மணிமேகலை. மாதவியினுடைய மகள் மணிமேகலை. இந்த 3 பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். அதே போல் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் இவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அது முத்துலட்சுமி. மேயர் இல்லை, துணை மேயர். அதே போல் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் முத்துலட்சுமி. கீழவை அல்ல, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி. 9வது பாயிண்ட் பாருங்கள். முத்துலட்சுமி அடையாற்றில் ஔவை இல்லத்தை 1930ஆம் ஆண்டு தொடங்கினார். ஔவை இல்லம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா அடையாறு. எந்த ஆண்டுனா 1930. அதே போல் புற்றுநோய் மருத்துவமனை 1952இல் தொடங்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் மருத்துவமனை 1952இல் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர். இக்கூற்று யாருடையதுன்னா பெரியார் சொன்னது. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர். இக்கூற்று பெரியாரால் சொல்லப்பட்டது. அதே போல் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர். இது யாரால் சொல்லப்பட்டதுன்னா பாரதியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர். இது பாரதியாரால் சொல்லப்பட்டது. அடுத்து பாருங்கள்.
பெண்ணடிமை தீருமறை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர். இக்கூற்று பாரதிதாசனால் சொல்லப்பட்டது. இந்த மூன்றுமே ஞாபகம் வச்சுங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, பாரதியார், அதே போல் பாரதிதாசன், இந்த மூன்று பேரும் சொன்ன கூற்றை ஞாபகம் வச்சுங்க. 1882 முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு. பெண் கல்வியை முதலில் பரிந்துரை செய்த குழு ஹெண்டர் குழு. எந்த ஆண்டு? 1882. முதலாக பெண்களுக்கென பள்ளியை மராட்டிய மாநிலத்தில் பெண்களுக்கென பள்ளியை எந்த மாநிலம் பாருங்கள், மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே இணையரால் தொடங்கப்பட்டது. எங்குனா மராத்திய மாநிலத்தில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது. யாரால்னா ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே. சமூக தன்னார்வலராக தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பண்டித ராமாபாய். அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் யார்? மூவலூர் ராமபுரம் அம்மையார். இவங்க ஒரு திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஏற்ற காரணமாக இருந்தவர் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஏற்ற காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் தான் வழங்கி வந்தது. ஆனால் தற்போது இச்சட்டம் மாற்றப்பட்டுள்ளது. உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு முன் 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் இவங்க பேரில் வழங்கப்பட்டிருந்தது. முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்து பாருங்கள், பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் எடாசோபியாஸ் கட்டர். இவங்க வேலூரில் இலவசம் மருத்துவம் அளித்தவர். 21 பாருங்கள், இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரை 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவியவர் கைலாஷ் சத்தியமூர்த்தி. இவர் தொடங்கிய அமைப்பு குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை தொடங்கி 80,000 குழந்தைகளுக்கு கல்வி பெற உதவி செய்துள்ளார். இவருக்காக 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. கைலாஷ் சத்தியமூர்த்திக்கு 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துள்ளார்கள். பாகிஸ்தானின் பெண்கள் கல்வி வேண்டுமென 12 வயதில் போராட்டக் களத்தில் இறங்கிய பெண் மலாலா. 12 வயதில் பெண் கல்விக்காக போராட்டக் களத்தில் இறங்கியவர் மலாலா அவர்கள். எங்குன்னா பாகிஸ்தானில். இவங்களுக்கும் 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. கைலாஷ் சத்தியமூர்த்திக்கும் 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. மலாலாவுக்கும் 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய முதல் பெண் சாவித்திரிபாய் பூலே. ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஆண்டு மட்டும் பார்த்துங்க, 1848. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. இவங்க தான் முதல் பள்ளியும் தொடங்கினாங்க. அப்போது அவங்க தான் முதல் ஆசிரியரும் கூட, சாவித்திரிபாய் பூலே. பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் ஈவேரா நாகம்மை பெயரில் வழங்கப்படுகிறது. பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் ஈவேரா நாகம்மை பெயரில் வழங்கப்படுகிறது. அதே போல் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை திட்டத்தின் உடன் தொடர்புடையதான். அடுத்து பாருங்கள், தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் நீலாம்பிகை அம்மையார். இவங்க யாருன்னா மறைமலை அடிகளின் மகள் தான் இந்த நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளுடைய மகள் தான் இந்த நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூட்கள் பாருங்கள், தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். இதெல்லாம் நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூட்கள். மகளிர் கல்வியை வலியுறுத்திய கோத்தாத்திரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964. கோத்தாத்திரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964. சாரதா சட்டம் 1929 கொண்டு வரப்பட்டுள்ளது. நோட் பண்ணிங்க, கோத்தாத்திரி கல்விக்குழு 1964, சாரதா சட்டம் 1929. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூட்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார்.
திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவாற்றியவர் யாருன்னா ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார். ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. எந்த கல்லூரின்னு பாருங்கள், ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இவங்க பணிபுரிந்திருக்காங்க. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூட்களை எழுதியவர் இந்த ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார். இவங்க எழுதிய நூட்கள் பாருங்கள், சூரியன், பரமாணு புராணம். அடுத்த படம் பாருங்கள். அடுத்த படம் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வேலு நாச்சியார். இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய தந்தை பெயர் என்ன? செல்லமுத்து. இவர் ஆட்சி செய்த பகுதி ராமநாதபுரம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. இது எல்லாமே வேலு நாச்சியாருக்கு தெரிந்திருந்த மொழிகள். எக்ஸாம்பிளில் கேட்கலாம். வேலு நாச்சியார் அறிந்திருந்த மொழிகளில் பொருந்தாததுன்னு கொடுத்துட்டு கேட்கலாம். தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, இன்னொன்று எக்ஸ்ட்ரா இது வேறு எதனா ஒரு வங்காளம் அது போன்ற மொழிகள் கொடுத்துட்டு கேட்கலாம். பொருந்தாததில் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுருக்கணும். தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இது எல்லாமே வேலு நாச்சியாருக்கு தெரிந்திருந்த மொழிகள். சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகநாதர். இந்த முத்து வடுகநாதர் தான் வேலு நாச்சியார் திருமணம் செய்து கொண்டார். வேலு நாச்சியாருடைய கணவர் பெயர் முத்து வடுகநாதர். இவர் ஆட்சி செய்த பகுதி சிவகங்கை. காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். முத்து வடுகநாதர் யாரால் கொல்லப்பட்டார்னா ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட இடம் வந்து காளையர் கோவில். காளையர் கோவில். தன் கணவரை கொன்றவர்களை பழி தீர்ப்பதற்காக வேலு நாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். தன் கணவரை கொன்றவர்களுக்கு பதிலளிப்பதற்காக எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்னா திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் கோட்டை. வேலு நாச்சியாரின் அமைச்சர் பெயர் வந்து தாண்டவராயர். வேலு நாச்சியாருடைய அமைச்சர் பெயர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் தளபதிகள் வந்து பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது, சின்ன மருது. தன் கணவரை கொன்று சிவகங்கையை கைப்பற்றி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலு நாச்சியார் கவலை கொண்டுள்ளார். சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலு நாச்சியார் கவலை கொண்டார். வேலு நாச்சியாருக்கு உதவியது யாருன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி. இவர் 5000 குதிரைப்படை வீரர்களை வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர். 5000 குதிரைப்படைகளை கொடுத்து ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு உதவினார். ஹைதர் அலியுடன் வேலு நாச்சியார் உருது மொழியில் உரையாடினார். அதற்காகவே உருது மொழி கற்றுக்கொண்டு ஹைதர் அலியுடன் உரையாடினார் வேலு நாச்சியார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் வந்து மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரின் படைப்பிரிவில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தது வந்து குயிலி. விஜயதசமி திருநாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார். அதாவது சிவகங்கை கோட்டையின் கதவுகள் எப்போது திறக்கும்னா விஜயதசமி திருநாள் என்று தான் திறக்குமா. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி கொன்றனர். யார்? வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் யார்னா உடையாள். உடையாளுடைய நடுகளுக்கு இறந்த அந்த உடையாளுடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் தனது தாலியை காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. அதே போல் குயிலி இவங்க யாருன்னா ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கை எரித்தவர். தன்னுடைய உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கை எரித்தவர் தான் இந்த குயிலி. வேலு நாச்சியார் காலம் பாருங்கள். 1530 பிறந்து 1796 வேலு நாச்சியார் மறைந்துள்ளார். வேலு நாச்சியார் சிவகங்கை கோட்டையை மீட்ட ஆண்டு வந்து 1780. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் நம்மளுடைய வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை முழுமையாக பார்த்து முடித்துட்டோம். அடுத்த படம் பாருங்கள். அடுத்த படம் 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களை பற்றி பார்க்கலாம். வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க் நகரில் பிறந்திருக்காங்க. வள்ளியம்மை எங்கே பிறந்தாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில், குறிப்பாக சொன்னோன்னா ஜோகன்ஸ்பர்க் நகரில் பிறந்திருக்காங்க. பெற்றோருடைய பெயர் முனுசாமி மங்கலம். தந்தையனுடைய பெயர் முனுசாமி, தாயனுடைய பெயர் மங்கலம். இவருடைய
தாயார் பிறந்த ஊரான தில்லையாடி. இந்த தில்லையாடி என்பது யார் பிறந்த ஊர்னா வள்ளியம்மையினுடைய தாயார் பிறந்த ஊர். இந்த பெயரை கொண்டு தான் தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறாங்க இவங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டில் திருமணப்பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்று அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் 1913ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில் இந்தியர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதற்காகனா திருமண சட்டம், தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் கொடுத்த திருமண சட்டம் அதை எதிர்த்து தான் காந்தியடிகள் தலைமையில் இந்தியர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த ஆண்டு பாருங்கள் அந்த சட்டம் வழங்கப்பட்டதுன்னா 1913ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில் இந்தியர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். போராட்டத்தின் போது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மையின் மனதில் ஆழமாக பதிந்தது. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் வால்ஸ்கிரஸ்ட் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். 1913 டிசம்பர் 22 வால்ஸ்கிரஸ்ட் இடத்தில் நடைபெற்ற போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். வள்ளியம்மைக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் 3 மாதம் கடுங்கால் தண்டனை அளித்தது. சிறையில் உயிருக்கு போராடிய நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் வள்ளியம்மை. விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை தமது வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார். இதனை அறிந்து காந்தியடிகள் அவரை காண வந்துள்ளார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் அவரிடம் கேட்டார். அதற்கு வள்ளியம்மை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். இதை நோட் பண்ணிங்க. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் வள்ளியம்மையிடம் கேட்டார். அதற்கு வள்ளியம்மை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறியிருக்காங்க. உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை 1914 பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் மரணம் அடைந்துள்ளார். வள்ளியம்மை 1914 பிப்ரவரி 22 மரணம் அடைந்துள்ளார். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் அறிந்திருக்கார். இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் கூறியிருக்கார். மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறது. நம்பிக்கை தான் அவரது ஆயுதம். நோட் பண்ணுங்க, நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார். முக்கியமான பாயிண்ட்டு, இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் வள்ளியம்மை பற்றி எழுதியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதுவும் மிக முக்கியமான பாயிண்ட். காந்தியடிகள் வள்ளியம்மையை பற்றி தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்று நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டிருக்கார். வள்ளியம்மையை நினைவை போற்றும் வகையில் நடுவண் அரசு அவங்களுக்கு அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் துறை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. வள்ளியம்மைக்கு தில்லையாடியில் தமிழக அரசு அவரது சிலையை நிறுவி பெருமை சேர்த்துள்ளது. எந்த ஊர் பாருங்கள், தில்லையாடியில் அவர் தாயார் பிறந்த ஊரான கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. அதே போல் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தமிழக முதல்வர் தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயர் சூட்டியிருக்கார். அடுத்த படம் பார்க்கலாம். அடுத்த படம் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மங்கையராய் பிறப்பதற்கே. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஐநாவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி. காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நிகா இடம்பெற்றவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. இது இவங்க பாடிய பாடல், காற்றினிலே வரும் கீதமாய். எம்.எஸ். சுப்புலட்சுமியை இசை பேரரசி என்று புகழ்ந்தவர் நேரு. எம்.எஸ். சுப்புலட்சுமியை இசை பேரரசி என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது நேரு. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குரு யாருன்னா அவங்களுடைய தாயே இவங்களுக்கு குருவாக இருந்துள்ளார்கள். எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு அவங்களுடைய தாயே குருவாக இருந்திருக்காங்க. 10 வயதிலேயே பாடல்களை பாடி பதிவு செய்திருக்காங்க.
எம்எஸ் சுப்புலட்சுமி இந்த பெயருக்கான விரிவாக்கம் கேட்டாங்கன்னா மதுரை சண்முக வடிவ சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவ சுப்புலட்சுமி. இவங்க பள்ளி படிப்பு வந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சிருக்காங்க. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தியிருக்காங்க. சென்னை மியூசிக் அகாடமியில் 17 வயதில் கச்சேரி நடத்தியிருக்காங்க. மீரா திரைப்படம் இவங்களுக்கு வெற்றியை தந்துள்ளது. எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு மீரா திரைப்படம் வெற்றியை தந்துள்ளது. இதுவே இவங்களுடைய கடைசி திரைப்படமாக இருந்துள்ளது. எம்எஸ் சுப்புலட்சுமியின் காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் இந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துள்ளது. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் இந்த பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமியை பாராட்டியவர்கள் நேரு, சரோஜினி நாயுடு. நேரு தான் இசை பேரரசி என்று புகழ்ந்தார். சரோஜினி நாயுடும் இவங்கள பாராட்டிகிட்ருக்காங்க. காந்தியடிகளுக்கு முன்பு எம்எஸ் சுப்புலட்சுமி பாடிய பாடல் வந்து ரகுபதி ராகவ ராஜாராம். காந்தியடிகளுக்கு முன்பு இவங்கள் பாடிய பாடல் இது ரகுபதி ராகவ ராஜாராம். ஆனால் காந்தி எம்எஸ் சுப்புலட்சுமியிடம் மீரா எழுதிய பாடல்களை பாடுமாறு கேட்டுக்கொண்டார். மீரா எழுதிய பாடல்களை பாடுமாறு கேட்டுக்கொண்டார். காந்தியடிகள் கேட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி பாடிய ஹரி தும் தும் ஹெரே என்ற மீரா பஜன் பாடல் 1947ஆம் ஆண்டு காந்தி பிறந்த நாள் அன்று சென்னை வானொலி நிலையம் ஒளிபரப்பியது. சென்னை வானொலி நிலையம் 1947இல் ஒளிபரப்பியிருக்கு. இவங்க 1963இல் இங்கிலாந்தில் பாடியிருக்காங்க. 1966இல் ஐநா அவையில் பாடியிருக்காங்க. 1963 இங்கிலாந்தில், 1966இல் ஐநா அவையில் பாடியிருக்காங்க. 1954இல் இவங்களுக்கு தாமரை அணி விருது வழங்கப்பட்டுள்ளது. 1954இல் இவங்க தாமரை அணி விருது பெற்றபோது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் ஹெலன் கெல்லர். இவர் ஒரு பார்வையற்ற திறனாளி, பார்வையற்றவர். இவர் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு தாமரை அணி விருது பெற்றபோது ஹெலன் கெல்லர் அவங்கள தொட்டு தடவி பாராட்டியிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் 1966ஆம் ஆண்டு ஒலிக்கத் தொடங்கியது. திருப்பதியில் இவருடைய பாடல் 1966இல் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு நோபல் பரிசுக்கு இணையான மகேச விருது 1974இல் வழங்கப்பட்டுள்ளது. மகேச விருது 1974இல் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பரிசு வந்து நோபல் பரிசுக்கு இணையான ஒரு பரிசாம். மகேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞரும் எம்எஸ் சுப்புலட்சுமி. மகேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் எம்எஸ் சுப்புலட்சுமி. இவங்க பாடிய மொழிகள் பாருங்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம் இது போன்ற மொழிகள்லாம் இவங்க பாடியிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு இந்திய அரசு இந்திய மாமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இந்திய மாமணி விருது வழங்கி சிறப்பு செய்துள்ளது. குறையொன்றுமில்லை முறைமூர்த்தி கண்ணா என்று பாடியவர், அதாவது இவங்களுடைய பாடல் எது, குறையொன்றுமில்லை முறைமூர்த்தி கண்ணா என்று எம்எஸ் சுப்புலட்சுமி பாடியிருக்காங்க. அடுத்து பால சரஸ்வதி, இவங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவெளியில் நடனமாடுவது குற்றம் என்ற களத்தில் நடன வாழ்க்கையை தொடங்கியவர் பால சரஸ்வதி. இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருதை இவங்க பெற்றிருக்காங்க. பால சரஸ்வதி இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருதை பெற்றிருக்காங்க. 7 வயதாக இருக்கும்போதே முதலில் நடனம் அரங்கேற்றிய இடம் காஞ்சிபுரம். இவங்க 7 வயதில் நடனம் அரங்கேற்றிய இடம் காஞ்சிபுரம். 15ஆம் வயதில் நடனம் அரங்கேற்றிய இடம் வந்து சென்னை சங்கீத சமாஜம். சென்னை சங்கீத சமாஜத்தில் 15 வயதில் நடனம் அரங்கேற்றியிருக்காங்க. இவங்க நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. பால சரஸ்வதி நாட்டியத்தை கண்டு மிகவும் பாராட்டியவர் பண்டிட் ரவிசங்கர். பண்டிட் ரவிசங்கர் டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பின் நிகழ்வின் போது இவங்க நடனமாயிருக்காங்க. டோக்கியோவின் கிழக்கு மேற்கு சந்திப்பின் பால சரஸ்வதி நடனம் ஆடியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ராஜம் கிருஷ்ணன், இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க ஒரு முக்கியமான பெண் எழுத்தாளர். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதியவர். களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. முக்கியமான ஒரு நூல் இது. வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி ராஜம் கிருஷ்ணன் பெற்றிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். முதல் பெண் எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற புதினம் இவங்களால் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை பற்றி கரிப்பு மணிகள்
கரிப்பு மணிகள் என்ற பெயரில் புதினம் எழுதியிருக்காங்க. உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி கரிப்பு மணிகள் என்ற பெயரில் புதினம் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். கரிப்பு மணிகள். அதே போல் குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தில் படகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து பதிவு செய்தவர் ராஜம் கிருஷ்ணன். படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தில் இவங்க பதிவு செய்திருக்காங்க. அலையாய் கரையில் என்ற புதினத்தில் கடலோர மீனவ வாழ்வின் சிக்கலை பதிவு செய்திருக்காங்க. இந்த நூல்லாம் பாருங்கள், கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலையாய் கரையில், இதெல்லாமே ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்கள். கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுது. குறிஞ்சித்தேன் படுகர் இன மக்களின் வாழ்வியலை பேசுது. அலையாய் கரையில் இது கடலோர மீனவ மக்களின் வாழ்வை பேசுது. அடுத்து சோற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். சோற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். இந்த 2 புதினமே வேளாண் தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை பற்றி பேசுது. சோற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். இந்த 2 புதினமும் வேளாண் மக்களுடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுவதை பற்றி இந்த புதினம் பேசுது. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய எழுத்துள்ள தளங்கள் பாருங்கள். இந்த பார்த்த புதினங்கள் எல்லாம் மிக முக்கியமான புதினங்கள். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய எழுத்துள்ள தளங்கள் புதினம், கட்டுரை, சிறுகதை, நாவல்கள், குறுநாவல்கள், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல், இந்த அனைத்து தளங்களிலும் ராஜம் கிருஷ்ணன் பணியாற்றியிருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன் குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டிக்குள் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூறும் கூட்டு குஞ்சுகள் என்ற புதினத்தை படைத்திருக்காங்க. இவங்க கூட்டு குஞ்சுகள், தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யும் இந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி இந்த கூட்டு குஞ்சுகள் புதினம் பேசும். கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தைகளுக்கான கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் மன்னகத்து பூந்தொழிகள். இது பெண் குழந்தைகளுக்கான கொலைகளை பற்றி இந்த புதினம் பேசுது. சமூக அவலங்களை தன் புதினத்தில் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து பாருங்கள். அடுத்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெற்ற விருதுகள் பாருங்கள். இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாயு உரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்திய அமைதி விருது, இதெல்லாமே இவங்க பெற்ற விருது. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சர்வோதயா இயக்கத்தில் களப்பணியாற்றியிருக்காங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியியக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களில் பங்கு கொண்டவங்க. நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து இவங்க போதனா இயக்கத்தில் பணிபுரிந்திருக்காங்க. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி வேளாண் இல்லாத காலத்தில் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர செய்தவர் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம். உங்களுடைய ஆற்றலை நீங்களே உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க முயலும் என கூறியவர் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தியடிகள் வினோபாவாவுடன் பணியாற்றியிருக்காங்க. அடுத்து சின்ன பிள்ளை. களஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் இந்த சின்னப்பிள்ளை மற்றும் பெண்கள் குழு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்திருக்காங்க. இவங்களுக்கு மீன் பிடிக்கும் குத்தகையை மதுரை ஆட்சியர் அப்போது தந்திருக்காரு. இந்த சின்னப்பிள்ளை பெற்ற விருதுகள் பாருங்கள். ஸ்ரீ சக்தி புரஸ்கர் விருது வாஜ்பாய் கையில் வாங்கியிருக்காங்க. அவ்வை விருது தமிழக அரசு கொடுத்துருக்கு. பொதிகை விருது தூர்தர்ஷன் கொடுத்துருக்கு. இந்திய அரசு தாமரை திரு விருதை இவங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்த பாடம் பார்க்கலாம். அடுத்த பாடம் 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது செல்வி. இந்த படத்தில் நம்ம நர்த்தகி நட்ராஜ் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஒரு திருநங்கை. சிறுபான்மையிலும் சிறுபான்மையராக வாழும் திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடைக்கற்களையும் கூட படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவர் நர்த்தகி நட்ராஜ். இவங்க பிறந்த ஊர் மதுரையில் உள்ள அனுப்பானடி. இவங்களுடைய தோழியின் பெயர் சக்தி.
நர்த்தகி நடராஜ் தோழியின் பெயர் சக்தி. நர்த்தகி நடராஜ் இளமையில் வைஜெயந்தி மாலா நடனத்தால் ஈர்க்கப்பட்டார். வைஜெயந்தி மாலா மற்றும் நர்த்தகி நடராஜ் ஆகிய இருவருக்குமே குரு யார்னா தஞ்சை கிட்டப்பா. வைஜெயந்தி மாலா மற்றும் நர்த்தகி நடராஜ் இவங்க இருவருக்குமே குரு தஞ்சை கிட்டப்பா. இந்த தஞ்சை கிட்டப்பா தான் நர்த்தகி நடராஜுக்கு பரதம் கற்றுக் கொடுத்து நர்த்தகி என பெயர் சூட்டியிருக்காங்க. தஞ்சை கிட்டப்பா நர்த்தகி நடராஜுக்கு பரதம் கற்றுக் கொடுத்து நர்த்தகி என்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இன்று மட்டும் அல்லாமல் அன்றும் திருநங்கைகள் இருந்துள்ளனர் என்று தொல்காப்பியம் நூல் கூறுகிறது. இன்று மட்டுமல்லாமல் அன்றும் திருநங்கைகள் இருந்ததை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தொல்காப்பியம். 11 வகையான ஆடற் கலைகளை பற்றி குறிப்பிடம் பெற்ற நூல் சிலப்பதிகாரம். 11 வகையான ஆடற் கலைகளை பற்றி குறிப்பிடம் பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இந்த 11 வகையான ஆடலில் முக்கியமானதாக நர்த்தகி நடராஜ் கூறும் ஆடல் வேளிர் ஆடல். 11 வகையான சிலப்பதிகாரம் கூறும் 11 வகையான ஆடலில் நர்த்தகி நடராஜ் கூறும் முக்கிய ஆடல் வேளிர் ஆடல். நர்த்தகி நடராஜ் ஜப்பானில் ஒசாகா நகரில் திருவாசகம், தேவாரம், பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தியிருக்காங்க. திருவாசகம் மற்றும் தேவார பாடல்களை இவங்க பரதமாக நடத்தியிருக்காங்க. எங்குனா ஜப்பானில் ஒசாகா நகரில். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்பது காந்தியினுடைய ஆசையா. அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறியிருக்காரு. நர்த்தகி நடராஜ் என்னவாக ஆசைப்பட்டனா வழக்கறிஞர். இவங்க வழக்கறிஞராக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்காங்க. தாமரை நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் அகிலன். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. தாமரை நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் அகிலன். நர்த்தகி நடராஜ் வெள்ளியம்பலம் என்ற அறக்கட்டளை நடத்தியிருக்காங்க. இவங்க நடத்தி வரும் அறக்கட்டளை வெள்ளியம்பலம். நர்த்தகி நடராஜ் வெள்ளியம்பலம் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார்கள். திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவரை இவங்க தானா. திருநங்கை என்ற சொல்லை முக்கியமான பாயிண்ட் இது. திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் நர்த்தகி நடராஜ். இந்தியாவின் முதலில் தேசிய கடவுச்சீட்டு பெற்ற திருநங்கையும் நர்த்தகி நடராஜ். எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தாங்க. தேசிய கடவுச்சீட்டு பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நடராஜ். முதலில் தேசிய விருது பெற்ற இந்தியாவில் முதலில் தேசிய விருது பெற்ற திருநங்கையும் நர்த்தகி நடராஜ் தானா. அது மட்டுமல்லாமல் இவங்க இன்னும் பெற்றுள்ள விருதுகள்லாம் பாருங்கள். தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேட் கலைஞர் விருது, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞருக்கான விருது. இதெல்லாமே இவங்க பெற்ற விருதுகள். அதேபோல் இந்தியாவில் முதலில் மதிப்புறு முனைவர் பட்டம், மதிப்புறு டாக்டரேட் பட்டம் பெற்ற திருநங்கை யாருன்னா நர்த்தகி நடராஜ். இவங்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகம் எதுனா அது பெரியார் பல்கலைக்கழகம். இந்தியாவில் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது பிரித்திகா யாஷினி. முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் இந்தியாவில் பிரித்திகா யாஷினி. இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பிரித்திகா யாஷினி சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே போல் லோக் அதாலத் நீதிபதியாக முதன்முறையாக நியமிக்கப்பட்ட திருநங்கை ஜோயிதா மெண்டல் மாகி. இவங்க மேற்கு வங்காளம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடித்தவர் யாருன்னா தரிகா பானு. தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடித்தவர் தரிகா பானு. தற்போது இவங்க சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார்களாம். அடுத்த பாடம் பார்க்கலாம். அடுத்த பாடம் 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ராணி மங்கம்மா. இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லையா. ஆனால் விதிவிலக்காக காப்பு ஆட்சியாளராக ஒரு பெண் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது ராணி மங்கம்மாள். காப்பு ஆட்சியாளராக ஆட்சி செய்த பெண் ராணி மங்கம்மாள். இவங்க யாருன்னா சொக்கநாத நாயக்கர் மன்னரின் மனைவி தான் இந்த ராணி மங்கம்மாள். சொக்கநாத நாயக்கர் மன்னருடைய மனைவி தான் இந்த ராணி மங்கம்மாள். இந்த சொக்கநாத நாயக்கர் ஆட்சி செய்த பகுதி மதுரையை ஆட்சி செய்தவர் தான் இந்த சொக்கநாத நாயக்கர். ராணி மங்கம்மாளுடைய மகன் பெயர் கிருஷ்ணமுத்து வீரப்பன். அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன், அதாவது சொக்கநாத நாயக்கருடைய மகன். ராணி மங்கம்மாளுடைய கணவர், அதாவது சொக்கநாத நாயக்கர் இறந்த பிறகு
மகனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்னும் கடமை உணர்வினால் ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறவில்லையா. அக்காலத்தில் உடன்கட்டை இருந்துள்ளதை இந்த கூற்று நிரூபிக்குது பாருங்கள். சொக்கநாத நாயக்கர் இறந்த பிறகு மகனுக்கு துணையாக இருக்க வேண்டும் எனும் கடமை உணர்வினால் ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறவில்லை. ராணி மங்கம்மாள் தனது மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பனுக்கு திருமணம் செய்த பின் அரசனாக முடிசூட்டியிருக்காங்க. அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என மகனுக்கு அறிவுரை கூறி ராணி மங்கம்மாள் அரசனாக ஆக்கியுள்ளார். இந்த கூற்று ஞாபகம் வச்சுங்க. ராணி மங்கம்மாள் தன் மகனுக்கு கூறிய அறிவுரை இது. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கொள்கையுடன் ஆட்சி புரிந்தவர் முத்து வீரப்பன். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கையுடன் ஆட்சி புரிந்தவர் யார்? முத்து வீரப்பன். இவர் 7 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. அம்மை நோயினால் இவர் உயிர் துறந்திருக்கார். 7 ஆண்டுகள் ஆட்சி செய்து அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் அம்மை நோயினால் இறந்திருக்காரு. இவங்க மனைவி, அதாவது முத்து வீரப்பனுடைய மனைவி சின்ன முத்தம்மாள், இவங்க ஒரு மகனை ஈண்டெடுத்து இவங்களும் இறந்து விடுகிறார். முத்து வீரப்பன் இறந்த சில நாட்களில் அவங்க மனைவியும் இறந்து விடுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையுடைய பெயர் என்னென்னா விஜயரங்க சொக்கநாதன். ராணி மங்கம்மாளுடைய பேரனிவன் விஜயரங்க சொக்கநாதன். கிபி 1688ஆம் ஆண்டு விஜயரங்க சொக்கநாதன் பெயரளவில் அரியணை ஏறியிருக்கார். பெயரளவில் மட்டும்தான் அரியணை ஏறியிருக்காரு. பாட்டி மங்கம்மாள் தான் காப்பு ஆட்சியாளராக ஆட்சி செஞ்சுருக்காங்க. ராணி மங்கம்மாள் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிடம் பெரும் செல்வம் கொடுத்து தனது ஆட்சியை காப்பாற்றிட்டுருக்காங்க. இவங்க காலகட்டத்தில் முகலாய அரசு அச்சுறுத்தலாக இருந்திருக்கு. ராணி மங்கம்மாவுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கு. முகலாய பேரரசுக்கு பெரும் செல்வம் கொடுத்து இவங்க தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிட்டுருக்காங்க. நட்புறவை வளர்த்துருக்காங்க முகலாய அரசரிடம். போர் புரியவில்லை, ஆனால் பணம் கொடுத்து பெரும் செல்வத்தை கொடுத்து இவங்க தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றியிருக்காங்க. ராணி மங்கம்மாள் முகலாயரின் உதவியோடு மராத்தியர்களிடம் இழந்த சில பகுதியை மீட்டிருக்காங்க. இவங்க தான் இப்போ முகலாயருக்கு செல்வம் கொடுத்து நட்பை காப்பாற்றிட்டுறாங்க. அதனால் இவங்களோட உதவியோடு மராத்தியர்களிடம் இழந்த சில பகுதியை மீட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாளுடைய தளபதி யாருன்னா நரசையப்பர். ராணி மங்கம்மாளுடைய தளபதி நரசையப்பர். நரசையப்பர் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மாவை தோற்கடித்து வெற்றி பெற்றது. நரசையப்பர் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மாவை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளது. அதே போல் இவருடைய தலைமையில் அனுப்பிய படை தஞ்சை மராத்திய மன்னரான சாஜியை தோற்கடித்து தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதரிடமிருந்து பெரும் பொருட்களை பெற்று வந்துள்ளது. ஒன்று திருவிதாங்கூர் மன்னரை வென்றிருக்காங்க, அதே போல் தஞ்சை மன்னரையும் வென்றிருக்காங்க. ஆனால் முகலாயரோட மட்டும் இவங்க போர் புரியாமல் செல்வம் கொடுத்து நட்பை கடைபிடித்திருக்காங்க. அடுத்து பாருங்கள். மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் மைசூர் மன்னர் சிக்க தேவராயன் காவிரியின் குறுக்கே அணை கட்டியிருக்கார். மைசூர் மன்னர் சிக்க தேவராயன் காவிரியின் குறுக்கே அணை கட்டியிருக்காரு. மங்கம்மாளுக்கு துணையாக அச்சமயத்தில் இருந்தவர் யாருன்னா தஞ்சை மராத்தியர்கள் உதவி இருக்காங்க. ஏன்னா இவங்க தஞ்சையை கைப்பற்றிட்டாங்க. அச்சமயம் பெருமழை பொழிவினால் அணைகள் உடைந்தன. சிக்கல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது. மைசூர் மன்னர் அணை கட்டும்போது மழை பெய்து அந்த அணை உடைக்கப்பட்டுள்ளது. அதனால் மங்கம்மாளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே, அதாவது ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை பின்பற்றி வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் மங்கம்மாள். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் யார்னா ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செஞ்சுருக்காங்க. இவங்க ஒரு சமய சகிப்புத்தன்மை உடைய ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம். சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செஞ்சுருக்காங்க. போசத் மதகுருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தளிச்சிருக்காங்க. ராணி மங்கம்மாள் மதுரையில் பெரிய அன்னச்சத்திரம் கட்டியிருக்காங்க. மதுரையில்
பெரிய அன்னச்சத்திரம் கட்டியிருக்காங்க. மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படும் சாலை எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை தான் மங்கம்மாள் சாலை. ராணி மங்கம்மாள் கட்டிய கட்டடங்கள் பாருங்கள், மத்திய சந்தை, மதுரை கல்லூரி உயர்நிலைப்பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி தலைவரின் பழைய அலுவலகம், இதெல்லாமே இவங்க கட்டிய கட்டுமானங்கள். இவங்க மதுரையில் உள்ள புகழ்பெற்ற கோவிலான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆனி திங்களில் நடைபெறும் ஊஞ்சல் திருவிழாவை இவங்க ஆட்சி காலத்தில் நடத்தியிருக்காங்க. ஊஞ்சல் திருவிழா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டுள்ளது. ராணி மங்கம்மாளை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாடம் பாருங்கள். அடுத்த பாடம் 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. தமிழக பெண்களின் பங்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். வேலு நாச்சியார் இவங்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். பிறந்த ஆண்டு 1930. இவருடைய தந்தை பேர் என்ன சொன்னோம்? செல்லமுத்து சேதுபதி. இவர் ஆட்சி செய்த பகுதி ராமநாதபுரம். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி தான் வேலுநாச்சியாருடைய தந்தை. தாயார் சிக்கந்தி முத்தம்மாள். இதை நம்ம பார்க்கல, நோட் பண்ணிங்க. தாயாருடைய பெயர் சக்கந்தி முத்தம்மாள். கணவருடைய பெயர் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். இவர் ஆண்ட பகுதி சிவகங்கை. 1772 ஆண்டு ஆங்கிலேயருக்கும் முத்து வடுகநாதருக்கும் ஏற்பட்ட போரில் முத்து வடுகநாதர் வீரம் மரணமடைந்தார். பின்பு வேலுநாச்சியார் தலைமையேற்று பொறுப்பேற்றார். வேலுநாச்சியாருக்கு உதவிய மன்னர் யாருன்னு சொன்னோம்? ஹைதர் அலி. மைசூர் மன்னர் ஹைதர் அலி. இவர் 5000 குதிரைப்பட வீரர்களை அனுப்பி வேலுநாச்சியாருக்கு உதவினார். வேலுநாச்சியார் 1780 ஆண்டு தன் கணவரை கொன்றவர்களை வென்று மீண்டும் சிவகங்கையை மீட்டார். எந்த ஆண்டு? 1780. அடுத்து பாருங்கள். அடுத்து கடலூர் அஞ்சலை அம்மா. இவங்களை பற்றி பார்க்கலாம். 1890 ஆண்டு கடலூரில் உள்ள முதுநகரில் பிறந்திருக்காங்க. 1890 கடலூரில் உள்ள முதுநகரில் பிறந்திருக்காங்க. 1921 ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது கடலூர் அஞ்சலை அம்மாள் தம் பொது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது இவங்க தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னா நீலன் சிலை அகற்றும் போராட்டம். இது ஞாபகம் வரணும். இது முக்கியமான போராட்டம். கடலூர் அஞ்சலை அம்மாள் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உட்பட பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றிருக்காங்க. அஞ்சலை அம்மாள் வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இவங்களை விடுதலை செய்து பிரசவத்திற்கு பின் மீண்டும் இவங்களை சிறையில் அடைச்சிருக்காங்க. எந்த சிறைன்னு பாருங்கள்? வேலூர் சிறையில். அதே போல் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது மகளை ஈடுபடுத்தியிருக்காங்க. நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் அஞ்சலை அம்மாள் தன்னுடைய 9 வயது மகளை ஈடுபடுத்தியிருக்காங்க. இருவருமே சிறையும் சென்றிருக்காங்க. இருவரையுமே காந்தியடிகள் சிறையில் பார்த்து மகள் அம்மா கண்ணுவை தன்னுடன் அழைத்து சென்று வார்தாவில் உள்ள ஆசிரமத்தில் படிக்க வைத்து அவருக்கு லீலாவதி என காந்தி பெயர் சூட்டியிருக்கார். காந்தி அஞ்சலை அம்மாளுடைய மகளுக்கு என்ன பெயரிட்டார்னா லீலாவதி. நோட் பண்ணிங்க. இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட். காந்தியடிகளால் அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டார். அடுத்து பாருங்கள். அம்புஜத்தம்மாள். இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க 1899 ஜனவரி 8 பிறந்திருக்காங்க. வைமு கோதநாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி தோழிகளுடன் நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக போராடியிருக்காங்க. அம்புஜத்தம்மாள் அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டு எளிமையாக வாழ்ந்திருக்காங்க. அன்னை கஸ்தூரிபாய் யாருன்னா காந்தியினுடைய மனைவி. அம்புஜத்தம்மாள் பாரதியார் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியிருக்காங்க. பாரதியார் பாடல்களை பாடி காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள் தன் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தியிருக்காங்க. சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தியவர் அம்புஜத்தம்மாள். இவங்க தன்னுடைய 70 ஆண்டு நினைவாக
70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு 1964ஆம் ஆண்டு தாமரை திருவிருது, பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு வழங்கி சிறப்பு செய்துள்ளது. அடுத்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார், இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவங்க ஒரு முக்கியமான நபர். அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்களுடைய காலம் பாருங்கள், 1/10/1847 பிறந்து 20/9/1933 மறைந்திருக்காங்க. பிறந்த இடம் லண்டன். அன்னி பெசன்ட் அம்மையார் பிறந்த இடம் லண்டன். பெற்றோரிட்ட பெயர் அன்னிவுட். திருமணத்திற்கு பின் இவங்க அன்னி பெசன்ட் என்று மாற்றியிருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு பெயர் பாருங்கள், பிரம்ம நாணவதி, பெண்ணுரிமைவாதி என்ற சிறப்பு பெயர் கொண்டவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். 1893 பிரம்ம ஞான சபை பணிக்காக இந்தியா வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. 1893 பிரம்ம ஞான சபை பணிக்காக இவங்க இந்தியா வந்திருக்காங்க. 1875 ஹெச்வி பிளாவட்சி என்ற ரஷ்ய அம்மையாரும் H.A. ஹால்காட் என்ற அமெரிக்கரும் சேர்ந்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் துவங்கிய அமைப்பே பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை யாரால் துவங்கப்பட்டதுன்னா H.P. பிளாவட்சி, இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அதே போல் H.A. ஹால்காட், இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரால் தான் இந்த பிரம்ம ஞான சபை தொடங்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டுனா 1875. எந்த இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா அமெரிக்காவில் நியூயார்க் நகரில். இந்தியாவில் எங்கு தலைமையிடமாக கொண்டு இந்த பிரம்ம ஞான சபை செயல்பட்டதுன்னா சென்னை அடையாறு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சென்னை அடையாற்றை தலைமையகமாக கொண்டு இந்தியாவில் இந்த பிரம்ம ஞான சபை செயல்பட்டது. ஹால்காட் 1907 இறந்த பின் 1907 அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையேற்றிருக்காங்க இந்த பிரம்ம ஞான சபைக்கு. அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையேற்ற ஆண்டு 1907. 1907 முதல் 1933 வரை பிரம்ம ஞான சபையின் தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்திருக்காங்க. 1907 முதல் 1933 வரை. 1915 ஜூன் 15 நியூ இந்தியா என்ற நாளிதழை தொடங்கி நடத்தியிருக்காங்க. நியூ இந்தியா. 1914 காமன்வில் என்ற பத்திரிகையை தொடங்கியிருக்காங்க. அதே போல் அன்னி பெசன்ட் ஓம் ரூல் எனும் தன்னாட்சி இயக்கத்தையும் தொடங்கியிருக்காங்க. 1907 முதல் 33 வரை பிரம்ம ஞான சபையின் தலைவராக இருந்திருக்காங்க. 1915 ஜூன் 15 நியூ இந்தியா என்ற நாளிதழை தொடங்கி நடத்தியிருக்காங்க. 1914 காமன்வில் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தியிருக்காங்க. அதே போல் ஓம் ரூல் என்ற தன்னாட்சி இயக்கத்தையும் இவங்க நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானதுங்க. 1917 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்காங்க. 1917 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்காங்க. இந்தியாவையே தாயகமாக கொண்டார். இந்திய ஆன்மீக பண்பாடு மேற்கத்திய பண்பாட்டிற்கு எவ்விதலும் தாழ்ந்தது அல்ல என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆன்மீக பண்பாடு மேற்கத்திய பண்பாட்டிற்கு எவ்விதத்திலும் தாழ்ந்தது அல்ல என்று எடுத்துரைத்தார். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதனை தாமரை பாடல் என்றும் கூறுவாங்க. தாமரை பாடல். விழித்திடு இந்தியா என்ற நூலையும் இவங்க எழுதியிருக்காங்க. விழித்திடு இந்தியா. சுமார் 20 ஆண்டுகள் இந்து ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு பாடுபட்ட அவர் 1914 இந்திய அரசியல் மறுமலர்ச்சி கருதி அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க. எந்தான்னு பாருங்கள், 1914 அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் பெண்மணி அன்னி பெசன்ட் அம்மையார். காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் பெண்மணி அன்னி பெசன்ட் அம்மையார். காந்தியடிகள் அரசியல் தலைமை ஏற்ற பிறகு இவங்க சமூக பணியில் அதிகம் கவனம் செலுத்தியிருக்காங்க. அரசியல் விட்டு விலகி சமூக பணியில் அதிகம் கவனம் செலுத்தியிருக்காங்க. காசியில் தொடங்கிய பள்ளிதான் பிற்காலத்தில் காசி இந்து பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. இவங்க காசியில் தொடங்கிய பள்ளிதான் பிற்காலத்தில் காசி இந்து பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. ரவீந்திரநாத் தாகூரின் ஆதரவுடன் சென்னையில் தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றை சில ஆண்டுகள் நடத்தியிருக்காங்க. யாருடைய உதவின்னு பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூரின் உதவியோடு. சாரணர் இயக்கத்தை இந்தியாவில் பரப்பியிருக்காங்க. சாரணர் இயக்கத்தை. அடையாற்றில் ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்து வந்தாங்களாம். அடையாற்றில் ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை
பாதுகாத்து வந்திருக்காங்க. இவங்க இந்து சமயத்தின் மீது பெரும் மதிப்பு கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. இந்து சமயத்தின் மீது பெரும் மதிப்பு கொண்டவராக இருந்திருக்காங்க. இந்து சமயம் சிறந்த முறையில் பேணாவிட்டால் இந்தியாவிற்கு எதிர்காலம் கிடையாது என்ற கூற்றையும் சொல்லியிருக்காங்க. இந்து சமயம் சிறந்த முறையில் பேணாவிட்டால் இந்தியாவிற்கு எதிர்காலம் கிடையாது என்ற கூற்றையும் சொல்லியிருக்காங்க. நான் தூங்குபவர்களை எழுப்பும் தண்டோரா, அவர்களை வீழ்த்த செய்து நாட்டிற்கு தொண்டு புரிய வைப்பேன் என்றும் கூறியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய கூற்று நோட் பண்ணிங்க. இந்திய மகளிர் சங்கத்தை நிறுவியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இளமை திருமணத்தை எதிர்த்திருக்காங்க. பெண்கள் மறுமணத்திற்காக குரல் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அவ்வளோதான் நண்பர்களே, தமிழ் மகளிரின் சிறப்பு. இந்த டாப்பிக்கின் கீழ் புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களையும் நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து நம்ம இந்த டாப்பிக்கான டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம படிக்கிற மெத்தடு சரியாக தவறானு நம்ம பார்க்க போகிற இந்த டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுவரை நம்ம பார்த்த பாடத்துலேருந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களையா இல்லையான்னு இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தில்லையடி வள்ளியம்மை டேஷ் நாட்டில் பிறந்தார். கொஸ்டின் படிச்சுட்டு ஒரு 5 செகண்ட் கேப் கொடுக்குறேன். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். தில்லையடி வள்ளியம்மை டேஷ் நாட்டில் பிறந்தார். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, தென்னாப்பிரிக்கா. தில்லையடி வள்ளியம்மை பிறந்த ஊர் தென்னாப்பிரிக்கா. சரியான விடையை கண்டறி. தில்லையடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் கூறிய கூற்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க படித்து ஆன்சர் பண்ணுங்கள் ஆப்ஷனை. ஆப்ஷன் டி, நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம். இது காந்தியடிகள் வள்ளியம்மை பற்றி கூறிய கூற்று. மூன்றாவது கொஸ்டின். வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? இடை ஆப்ஷன் சி, தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலில். நான்காவது கொஸ்டின். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை. இடை ஆப்ஷன் டி, தில்லையடி வள்ளியம்மை. ஆப்ஷன் டி. ஐந்தாவது கொஸ்டின். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ரிப்பீட் ஆகுது பாருங்கள் அதே கொஸ்டின். தில்லையடி வள்ளியம்மையினுடைய பெயர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை பெயர். இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இதுவரை பார்த்த அனைத்து கொஸ்டினுமே நம்ம படிச்சிருக்கோம். ராணிமங்கம்மாள் நெடுஞ்சாலை. ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத கூற்றை தீர்க்க. ராணிமங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பன் தலைமையில் பெற்ற வெற்றிகளில் பொருந்தாது கேட்டிருக்காங்க. திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றார். இது சரி. தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுத்தார். தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுத்தார். இதுவும் சரி. மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார். இதுவும் சரி. பொருந்தாதது முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார். பொருந்தாதது இதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார் பொருந்தாதது. ஏன்னா அவங்களுக்கு பெருஞ்செல்வத்தை கொடுத்து அவங்களிடம் நட்பாக இவங்க இருந்தாங்க. எட்டாவது. நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் அரசியார். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் அரசியார். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். இடை ஆப்ஷன் சி, ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழ் பெற்றவர் யார்? இப்போ தான் பார்த்தோம். ராணி மங்கம்மாள். ரிப்பீட் ஆகுது பாருங்கள் அதே கொஸ்டின். 10வது கொஸ்டின் பாருங்கள். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதை நம்ம பார்க்கல, அதனால் இதை நோட் பண்ணிங்க. விடை 2034. 2034. 11 பாருங்கள். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாய் என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? அது காந்தியடிகள். 12. தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். ஆப்ஷன் ஏ, அஞ்சலை அம்மாள். 12வது. 13வது. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். அது அஞ்சலை அம்மாள் தான். ரிப்பீட் ஆகுது பாருங்கள்.
14. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். விடை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். 15வது கொஸ்டின். குழந்தை திருமணம் தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர். குழந்தை திருமணம் தடை சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் யார்? இது டாக்டர் முத்துலட்சுமி. தில்லையடி வள்ளியம்மை. இதில் தில்லையடி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. வள்ளியம்மை பிறந்த ஊரா, வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊரா, வள்ளியம்மையின் தந்தை பிறந்த ஊரா, வள்ளியம்மை வாழ்ந்த ஊரா? இதுக்கான ஆன்சர் வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர், ஆப்ஷன் பி. 17. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். விடை ஆப்ஷன் பி, அம்புஜத்தம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழவிடுவது தர்மம் என கூறியவர். எல்லாமே பார்த்துருக்கோங்க. நம்ம பார்த்த பாடத்திலிருந்து தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழவிடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். தில்லையடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் எழுதியுள்ளார். 20. எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? கொஸ்டினை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம் நம்ம. கன்னியாகுமரி மதுரைக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் இப்போ தான் பார்த்தோம், அம்புஜத்தம்மாள். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கல. இது வரைக்கும் நம்ம படித்த பாடத்தில் இடம்பெறாத கொஸ்டின் இந்த கொஸ்டின். அதனால் இந்த கொஸ்டினை நோட் பண்ணிங்க. புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. 23 பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. மதுரை சொக்கநாத நாயக்கர் மனைவி ராணி மங்கம்மாள். சரியாக கேட்டிருக்காங்க. மதுரை சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள். இது சரி. ராணி மங்கம்மாளின் மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன், மனைவி ராணி முத்தம்மாள். இதுவும் சரி. ராணி மங்கம்மாளின் பேரன் பெயர் விஜயரங்க சொக்கநாதன். இதுவும் சரி. பட்டினப்பாலை பாண்டியனின் வீர செயல்களை போற்றி கூறும் தமிழ் பணுவல். பொருந்தாதது இதான். இது மூணுமே ராணி மங்கம்மாளை பற்றிய கூற்று. பொருந்தாதது ஆப்ஷன் டி. பொருத்தமற்றது ஆப்ஷன் டி. 24 பாருங்கள். கீழே தரப்பட்டவுள் எவை சரியானவை என்று எழுதுக. கீழே கொடுக்கப்பட்டவுள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையடி வள்ளியம்மை. சரி. தில்லையடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையடி எனும் ஊரில் பிறந்துள்ளார். இது பொருந்தலை. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரடியாக இருந்ததென்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது சரி. காந்தியடிகளால் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலி ஆகி அவரை மகாத்மா எனும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இது சரி. காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலியாகி அவரை மகாத்மா எனும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இது சரி. அப்போது சரியானது எதுனா 1, 3, 4 சரி. அப்போ விடை ஆப்ஷன் சி. அவ்வளோதான் நண்பர்களே. தமிழ் மகளிரின் சிறப்பு இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். புதிய புத்தகத்தில் இடம்பெற்ற பாடங்களில் பார்த்தோம், பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடங்களை பார்த்தோம். அதே போல் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையுமே பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம படிக்கிற மெத்தட் சரியாக தவறானு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பிடிஎஃப் கொடுக்குறது தான் சொல்லியிருந்தேன். இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப் பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் இங்கே கொடுக்குறோம்.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புது தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த டிரைவ் லிங்க்கை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிரைவ் லிங்க் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.